ஹலோ, யுவர் வியூஸ் ஆன் திஸ்? நிச்சயமா ஆர்கேஜி சொல்றது அவரோட பாயிண்ட் இதுதான். ஏன்னா டிஃபெண்டிங் ஆர்மிக்கு இன்னுமே நீங்க லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவோட தலைவர் நஸ்ருல்லா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இஸ்ரேலோட ராணுவம் உள்ள வரணும், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சோ அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து ஒரு பொது கேள்வி கேட்கிறேன். இந்த போரை அதிகம் விரும்புவது இன்னைக்கு யாருக்கு இந்த போர் கூடுதலா தேவை, ஹிஸ்புல்லாவுக்கா இஸ்ரேலுக்கா? இல்ல, இந்த போர் இப்போதைக்கு ஹமாஸ்க்கு தேவை. ஏன்னா இங்க இஸ்ரேல் எவ்வளவு கமிட் ஆகுறாங்களோ அங்க அவங்களுக்கு காசாலையும் வெஸ்ட் பேங்க்லயும் அவங்களுக்கு பிரீத்தர் கிடைக்குது. ஹமாஸ்க்கு தான் இது ரொம்ப மிகப்பெரிய அட்வான்டேஜா இப்ப போயிட்டு இருக்கே தவிர இது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இது கிடையாது. நீங்க 2006 நடந்த யுத்தத்துல அப்பவும் நஸ்ருல்லாவை இன்டென்சிஃபை பண்றது கடந்த ஒரு வாரமா இஸ்ரேல் தானே பாக்குறோம். இந்த ஒரு வாரமா சேர்த்தது அவங்க, இந்த பேஜர் அட்டாக்ஸை செய்வது அவங்க, இப்போ இந்த அட்டாக்ஸை வந்து பிரிசிஷன் அட்டாக்ஸை செய்வது இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் தான் இதை கூடுதலா விரும்புது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்ல? இல்ல, நீங்க அக்டோபர் 7 இந்த பிரச்சனை நடக்கும்போது அடுத்த நாள் ஹிஸ்புல்லாக்கள் தான் ராக்கெட் தாக்குதல் ஆரம்பிச்சாங்க இஸ்ரேல் மேல. அதன் பிறகுதான் இஸ்ரேல் திரும்ப தாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு வாரமா இந்த ரவுண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் தீவிரமாக்குவது யார்? அவங்க ப்ரிப்பேர் ஆவறாங்க. அவங்க ஹிஸ்புல்லாஸ் வந்து ப்ரிப்பேர் ஆவறாங்க. அவங்களோட பில்டப், அவங்களோட கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ்ல அவங்க பில்டப் ஆவறாங்க. இப்ப நீங்க அல்மாவோட ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாதம் முன்னாடி ஜூலைல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு 1,00,000க்கும் கம்மியான ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் இதெல்லாம் இருந்துச்சு, பிரஷன் மிசைல்ஸ் எல்லாமே. இப்போ இந்த ஜூலைல இருந்து இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1.5 லட்சம், கிட்டத்தட்ட 50 மடங்கு 50% அதிகமா இருக்கு. இப்ப 50% தன்னுடைய எதிரி ஆயுதங்களை குவிக்கிறார் அப்படின்னா தன்னை தாக்குறதுக்கு தான் அப்படின்றதா. இதுதான் அவர் நெத்தன்யாஹூ சொல்றாரு. நாங்க வந்து பிரியம் பண்றோம், எங்களுடைய ஸ்ட்ரைக்கை நாங்க பிரியம் பண்றோம். இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி டாக்ட்ரின்ல ஒரு அடிப்படையான அம்சமே பிரிஎம்ப்டிவ் வார். I have a different take, Hari. Yes, Mr. Ake. நீங்க கேட்ட கேள்வி வந்து யாருக்கு இந்த போர் என்ற அந்த கேள்விக்கு வந்து இது ஒரு அரசியல் கேள்வியாக நான் பார்க்கிறேன். இது வந்து தேவை வந்து நேத்தன்யாஹூவுக்கு தான் தவிர அங்க இருக்கின்ற மக்களுக்கோ, ஹிஸ்புல்லாவுக்கோ, ஹமாஸுக்கோ, இல்லை என்றால் பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸுக்கோ, இல்லை என்றால் இஸ்ரேல் மக்களுக்கோ கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். எப்ப போர் நிற்கிறதோ அப்போது வந்து நேத்தன்யாஹூவுடைய அதிகாரம் முடிந்துவிடும், அவரை வந்து தூக்கி எறிந்திருவார்கள் இஸ்ரேல் மக்கள். அப்ப அந்த ஒரு கோணத்துல இருந்தா நான் இதை வந்து அணுகிறேன். இத்தனை காலம் வந்து இஸ்ரேல்ல வந்து சமீபத்துல ஒரு போல் எடுத்திருந்தாங்க இஸ்ரேல்ல. இந்த வடக்குல இந்த ஆபரேஷன்ஸுக்கு பெரும்பாலும் ஆதரவு தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வடக்குல வாழக்கூடிய மக்கள் எங்களுக்கு என்ன தீர்வு, நீங்க தெற்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நாங்க ஒரு வருஷமா வீட்லயே இல்ல, கிராமங்கள்லயே இல்ல, டீல் வித் இட் அப்படின்னு இந்த ஒரு நார்தர்ன் ஆபரேஷனுக்கு ஆதரவான ஒரு சென்டிமெண்ட் தானே. ஆஃப் கோர்ஸ் இட் ஹெல்ப்ஸ் மிஸ்டர் நெத்தன்யாஹூ ஸ்டே இன் பவர். இல்ல, நான் பொதுவாக இந்த போர் என்ற அந்த இதுக்கு தான் ஆன்சர் பண்றேன். அதாவது இப்ப சிரியாவில் நடந்த தாக்குதலானாலும் சரி, லெபனானில் நடந்த தாக்குதலானாலும் சரி, ஹமாஸ் அதே மாதிரி வெஸ்ட் பேங்கில் நடக்கிற தாக்குதலுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து இன்றைக்கு அந்த தாக்குதல் நின்று விட்டால் நிச்சயமாக அங்க இருக்கிற மக்கள் வந்து நேத்தன்யாஹூவை தூக்கி எறிவார்கள் என்றத அங்கத்த புரிதலா இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அங்க இருக்கின்ற மக்கள் வந்து இன்னமும் அந்த ஹாஸ்டேஜஸ் வந்து மீட்டு கொண்டு வரதுக்கான ஒரு வேலையும் வந்து நேத்தன்யாஹூ செய்யவில்லை. அவரை வந்து அந்த ஹாஸ்டேஜஸை வந்து இஸ்ரேலும் ஒரு ஹோஸ்டேஜாக ட்ரீட் பண்ணுது, நேத்தன்யாஹூ ஒரு ஹோஸ்டேஜாக ட்ரீட் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதுதான் பெரிய குற்றச்சாட்டா இருக்கிறது. அப்ப அந்த ஒரு கோணத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு பெரிய ஒரு போராட்டமே அங்க வந்து இஸ்ரேல்ல வெடிச்சது, இதற்கு நடந்தது. அப்ப என்னை பொறுத்தளவு இது ஒரு அரசியல் கேள்வி. அது நிச்சயமாக நேத்தன்யாஹூவுக்கு மட்டும்தான் பயணிக்கிறதே தவிர அந்த ரீஜன்ல இருக்கிற ஒரு மக்களுக்கும் வந்து பயனளிக்கவில்லை என்றதான் உண்மை நிலை. பாயிண்ட் டேக்கன் சார். திரு மதன், as we end this segment, உங்களுடைய இறுதி கருத்து, இது மேலும் பதற்றம் அதிகரிக்கும் நினைக்கிறீங்களா? அது டீஎஸ்கலேட் ஆகிறதுக்கான ரூட்டும் ட்ராஜெக்டரியும் தெரியுதா? இல்ல, டீஎஸ்கலேஷன் இப்ப பாசிபிளே கிடையாதுங்க. இது எஸ்கலேஷன் அப்படின்றது ஸ்டேல்மேட்டா தான் போகும். இவங்க கிட்ட, ஹிஸ்புல்லா கிட்ட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மேல ராக்கெட்ஸ் இருக்கு. ஒரு மேக்சிமம் ஃபயர் பவர் அப்படின்றது ஒரு 1000 ராக்கெட்டுகள் வரை ஒரே நேரத்தில் அவங்களால ஏகவ முடியும். இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா 200ல இருந்து 300, இதை விட அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலும் தங்களுடைய வான் தாக்குதலை குறைக்க மாட்டாங்க, பிரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி அவங்க வேற சில அன்கன்வென்ஷனல் ஆபரேஷன்ஸ், கவர்ட் ஆபரேஷன்ஸ், ஹிஸ்புல்லாவோட லீடர்ஷிப்பை தூக்குறதுக்கு ஈவன் நஸ்ருல்லாவே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இப்ப அதிகமா இருக்கு. நஸ்ருல்லாவை தவிர டாப் பிளேயர்ஸ் பெரும்பாலும் எடுத்துட்டாங்க. ஃபுவாட் ஷுக்கர் ஆகட்டும், அகீல் ஆகட்டும், இப்ப நீங்க இப்ராஹிமா இருக்கட்டும், எல்லாரையுமே அவங்க தூக்கிட்டாங்க. இது அங்கேயும் போய் இதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க 2006 நஸ்ருல்லாவுடைய பேட்டி நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த யுத்தத்துக்கு அப்புறம் வீரர்களை கடத்ததுனால இது யுத்தமா மாறிச்சுன்னா அதை பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. இப்பவுமே அந்த சிக்கல்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இப்ப ஹமாஸ நம்பி போறாங்க. இப்ப யாயா சின்வர் அவுட் ஆஃப் இன்காக்னிட்டோ இருக்கிறாரு. 1.5 மாசமா அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. நிச்சயமா இப்போ அவங்க தடுக்கவும் நிறுத்தவும் முடியாது. இது ஆட்டோமேட்டிக்கா இவங்க 2 பேரும் அவங்களுடைய அந்த வீரியத்தை கம்மி பண்ணதான் டீஎஸ்கலேஷன் ஆகுமே தவிர
இதே மாதிரியான ஒரு இதுல தான் போகும் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. புலிவாலை பிடித்தது யார், இது புலி, இதெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்கள் நமக்கு தெரியும். ஒரு போர் பதற்றம் கடந்த தசாப்தங்கள்ல இந்த பகுதியில் இஸ்ரேலுடைய வடக்குல பார்த்திராத ஒரு போர் பதற்றம் அதிகரிக்க இது ஒரு முழு போராக, ஒரு பிராந்திய போராக மாறுமா, இல்ல பதற்றம் தனியுமா? வரக்கூடிய நாட்களும் மணி நேரங்களும் ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.